கட் ஆக்ஷன். ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. இந்த இடத்த பார்த்தீங்களா? 1000 லட்சக்கணக்கில் நாங்கள் நாற்று நட்டு இந்த விவசாயிகளுக்கு உதவி பண்ண இடங்க இதுங்க. ஆனால் இப்போ இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியாத நிலையில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் விவசாயத்தை பற்றி பேசுகிறதில்ல, யாரும் விவசாயத்தை ஈர்ப்பு பண்ணுறதில்ல. அதனால் ஒரே காரணத்தினால இந்த விவசாய மக்கள் அழிஞ்சிக்கிட்டு கொண்டே வராங்க. தூக்குல தொங்குறாங்க, மருந்து குடிக்கிறாங்க. இது போல் நிறைய அழிவுகள் நடந்து கொண்டே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தண்ணி பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். மரத்தை வெட்டுறதுனாலையும் செடி கொடிகளை அழிக்கிறதுனாலையும் நம்ம பூமிக்கு வர மழை தடுக்கப்படுது. இதனால் எரிமலைகள் சீற்றத்திற்கு நம்ம ஆளாகிறோம். இதனால் மழை பூமிக்கு வரதில்லை. இங்கே பாருங்கள், இந்த செடி கொடியிலிருந்து எல்லாம் இந்த மழை அப்போ மழை வரும் இப்போ மழை வரும்னு சொல்லி ஏங்கி அது தவிச்சு தான் இந்த நிலைமையில் தான் இருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த நாற்று பண்ணை வந்து ரொம்ப அதிக காலத்தில் அதிக பயனுள்ள ஒரு இதாக இருந்ததுங்க. ஆனால் இப்போ இந்த நிலையை தடுக்க யாருங்க வருவாங்க? இதை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே இந்த நெஞ்சு பார்க்கும்போதெல்லாம் நெஞ்சு பதறதுங்க. இதை பாருங்கள், நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். விவசாயமே பண்ணுறதுல காரணம் தண்ணி இல்லை, வறட்சி. உண்மையாக நான் சொல்கிறேங்க, வறட்சி தான் காரணம். உண்மையாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் தக்காளி நாற்று, மிளகா நாற்று, ஆரிய நாற்று, நெல் நாற்று என்று எல்லாம் நான் மொத்தம் 20 வகையான நாற்றுங்க. எல்லா நாற்று இந்த இடத்துல தாங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். ஆனால் இப்போ இந்த இடத்துலேருந்து யார் இந்த நாற்று பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியறதில்ல. ஏன்னா யாரும் வாங்குறதுக்கு வரதில்லை. வெறிச்சோடி கிடக்குது இந்த நாற்று பண்ணை. இதே மாதிரி தாங்க இந்த நாற்று பண்ணை மட்டும் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எண்ணற்ற நாற்று பண்ணையில் இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பைப்புங்களுக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம்னு சொல்கிறாங்க. அது தண்ணிக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ அது வெறிச்சோடி கிடக்குதுன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த இப்போ இருக்கிற நிலைக்கு யார் காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் யாரும் இல்லைங்க, நாம் மட்டும்தான். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் மட்டும்தான். இதனால தாங்க இப்போ எல்லோரும் பிஇ இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர்னு போகிறாங்களே தவிர இப்போ யாரும் இந்த விவசாய படிப்பை தேர்ந்தெடுக்கிறதில்ல. காரணம் பணம் அதிகமாக வாங்குறாங்க, கட் ஆஃப் மார்க் அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணால் வச்சுக்கோங்களேன், இப்போ வர தலைமுறையினருக்கு இலவசமான அக்ரிகல்ச்சர் படிப்பு, அதாவது இலவச விவசாய கல்வி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கான விவசாயத்தை நாமளே பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா, ஏன் இந்த விவசாய படிப்பை விட்டுட்டு நீங்கள் கம்ப்யூட்டரை பற்றி கேட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பண பிரச்சனைக்கு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர எங்கள் வீட்டில் நிலம் இருக்குது, பண பிரச்சனையினால தான் நான் இந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நிலத்தை விற்றதுனால தான் இந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பணம் மட்டும்தான். எல்லாம் இப்போ பொருளுதவி மட்டும் இந்த மத்திய அரசு இல்லைனா மாநில அரசு நம்மளுக்கு பொருளுதவி மட்டும் கொடுத்துச்சுன்னா நம்ம இந்த விவசாயம் திரும்ப நம்ம ஆரம்பித்தோம்னா நம்ம எவன் கையிலையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியங்கள்ல கிடையாது. மழைக்காக ஏங்கி நம்ம இருந்தது போதும். மழை நீரை நம்ம சேகரிச்சிங்கன்னா அந்த மழையை வச்சு நம்ம எவ்வளோ முறையும் நம்மளுடைய விவசாயத்தை பெருக்க முடியுமோ அவ்வளோ முறை நம்ம விவசாயத்தை பெருக்கலாம். நம்ம தலைமுறைக்காக மிக இதுன்றலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய தாவரங்களும் இனங்களும் அழிந்து கொண்டே வருதுங்க. நிறைய மூலிகை செடிகள், அது மட்டும் இல்லாமல் காடுகளில் இருக்கிற அபூர்வமான மூலிகைகள்லாம் அழிஞ்சிட்டு வருதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை, வெளியிலேருந்து வந்தவங்க கிடையாது, எல்லாம் நாமளே தாங்க. நாம் மட்டும்தான் காரணமே. இந்த பாருங்க, இங்கே பார்க்குற தண்ணி பூண்டு செடி கூட மருத்துவ குணம் வைக்குதுங்க. இந்த கை காலில் இருக்கிற இந்த பூண்டு செடி இந்த கூட இருக்கிறத கூட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் உங்களுக்கு இது மேலே சுவையான தகவல்களை நாங்கள் தந்து கொண்டே இருக்கோம். காரணம் இதற்கான எங்களுக்கான ஈர்ப்பு மட்டும்தாங்க. உதைத்தாலும் மீண்டும் விதையாக விழித்தெழுவோம் தமிழா. குட் பாய்.